ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நினைத்திருக்கிறபடிதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நடக்கும். அதனாலதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் நினைத்திருக்கலாம், அதை செயல்படுத்தலாம். தேவனுடைய கரம் அந்த காரியங்களிலே இல்லாவிட்டால் இதோ அந்த காரியம் முழுமை அடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொல்லி. ஆம், அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும். அவர் என்ன நினைத்திருக்கிறார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவருடைய நினைவுகள் வானத்தை போல உயர்ந்ததாய் இருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? இந்த பூமியை போல இருக்கிறது தேவச்சனமே. இதோ கீழான காரியங்கள், இதோ கீழான சிந்தனைகள், இதோ இந்த பூமிக்குரிய நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதனால் கூட இந்த நினைவுகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சுவாசத்தை நம்மிலே ஊதி இருக்கிறாரே, அதை நாம் மறந்து விடுகிறவர்களாய் போய் விடுகிறோம். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நினைத்திருக்கிற காரியம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே முச்செடி இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை கடன் பிரச்சனையா இருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், தேவதாரு விருட்சம் இந்த நாளிலே முளைக்கும். அறியாத காரியங்களை நம்முடைய தேவன் இன்றைக்கு செய்வார். தேவ ஜனமே, ஏதோ வனாந்தரத்திலே எப்படி வழி உண்டாகும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை இதோ நடத்தின மோசே நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் இது வழி இல்லாமல் மாற்றினதே இல்லை. வழியை வாய்க்க பண்ணின தேவன். வனாந்தரத்திலே எப்படி தண்ணீர் இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார் அல்லவா? அதே போல உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். கவலைப்படாதிருங்கள், அவர் நினைத்ததுதான் நடக்கும். எனவே உங்களுடைய எல்லா நினைவுகளையும் ஜெபத்தினாலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள். பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, நீர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று சொல்லி அப்பா இந்த நாளிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய நினைவுகள் வானங்களைப் போல் இருக்கிறபடினாலே எங்களை குறித்து அப்பா நீர் நினைத்திருக்கிற காரியங்களை இந்த நாளில் செய்து முடிங்க ராஜா. தகப்பனே, அடிக்கடி நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறவர்களா இல்லாதபடிக்கப்பா பெரிய அற்புதங்களை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.